Friends, welcome back to my channel. நீ நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சால்டிங் ஆட் பண்ண போறோம். இது பென்சில் வச்சு பண்ண போறோம். சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் தான், யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. அப்ப நேரா வீடியோல போவாங்க. Hey friends, நம்ம இப்ப வீடியோல பார்க்குற மாதிரி தான் சால்டிங் ஆட் பண்ண போறோம். சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஃபுல் வீடியோ பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். அப்ப வாங்க நேரா வீடியோல போவோம். முதல்ல ஒரு பென்சில் ஒன்று எடுத்துங்க. பென்சில் ஒன்று எடுத்து அதை சீவிங்க. அந்த உள்ள வர லெட்டு வெளியே தெரியுமே சீவிடுங்க. கொஞ்சம் நீட்டாக லெட்டு தெரியுமே சீவிடுங்க. சீவி முடிச்சிடுங்க. நான் சீவன மாரி கொஞ்சம் நீட்டாக சீவி வச்சுருங்க. பொறுமையாக சீவுங்க, இல்லைன்னா லெட்டு உடச்சிக்கும். நம்ம சீவை முடிச்சிட்டோம். சீவன் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம சீவன லெட்டில் ஒரு 2 சின்ன கட்டிங் பண்ணுங்கள். அந்த கட்டிங்கில் தான் நம்ம காப்பர் ஒயர் சுற்றணும். இந்த காப்பர் ஒயர் சுற்றுற அளவுக்கு சின்ன லைட்டாக கட்டிங் பண்ணுங்கள், போதும், அதே போதும். ரெண்டு இடத்துல கட்டிங் பண்ணுங்கள், ஒன்று மனையிலையும் ஒன்று கீழேயும். 2 இடத்துல காப்பர் ஒயர் சுற்றணும். கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். 2 இடத்துல கட்டிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக தெரியுதா தெரில, 2 இடத்துல கட்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ 2 மெலிசான காப்பர் ஒயர் எடுத்துங்க. இந்த 2 காப்பர் ஒயர் தான் அந்த பென்சிலில் சுற்ற போகிறோம். பென்சில் அந்த நிப்பில் ஃபஸ்ட்டு கீழே சுற்றிடும். சுற்றிட்டு அதை முடிக்க விட்ருங்க. கொஞ்சம் கைட்டின்னு வராத மாரி முடிக்க விட்ருங்க, டைட்டாக முடிக்க விடுங்க. கீழே முடிச்சிட்டா இப்போ மேலே அந்த நிப்பில் முனையில் நல்லா சுற்றி விடுங்க. சுற்றி முடிச்சிட்டோம், டைட் பண்ணி சுற்றிடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 வயர் எடுத்து அந்த சுத்தன காப்பர் வயரில் கனெக்ஷன் பண்ணோம். 2 வயர் எடுத்துகிறேன், மேலே ஃபஸ்ட் டாப்பில் கொடுக்குறேன். அந்த காப்பரோடு அந்த வயரை கனெக்ட் பண்ணுறேங்க. இன்னொரு வயர் எடுத்து இந்த கீழே கொடுத்து அந்த காப்பர் வயரோட சுற்றி வச்சுருங்க. ரெண்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றி வைங்க. சுற்றி வச்சிட்டோம். அந்த சுற்றின அந்த வயரை அந்த பென்சிலோடு ஒட்டி வச்சுருங்க. எதுக்குன்னா அந்த வயர் அடிக்கடி கைட்டின்னு வராமல் இருக்குது, காப்பரோட கைட்டின்னு வந்துடும். வராமல் இருக்கிறது தான் பென்சில் ஃபுல்லாக சுற்றி வைக்கிறோம். பென்சில் கடைசி வரையும் சுற்றி வச்சுருங்க. ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த 2 வயரில் என்ன பண்ணோன்னா, ஒரு 5 வோல்ட் அடாப்டர் எடுத்து அதை அந்த வயரோட கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படி இந்த பென்சிலுக்கு 5 வோல்ட் போதும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அது மேலே கொடுத்தா ஹீட்டாக அதிகமாக ஆகாது. 5 வோல்ட் கொடுத்தா தான் கரெக்டாக ஹீட்டு இதாகும். அதில் 5 வோல்ட் கொடுத்த ஒரு 10 செகண்ட் உள்ள ஹீட் ஆகிடும் பென்சிலு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது வந்து நம்ம சால்டிங் பண்ணுற அந்த லெட்டு இருக்குதுல்ல, அதை எடுத்து நம்ம பென்சில் அந்த இதில் வச்சு பார்ப்போம். பென்சில் நிப்பில் வச்சு பார்த்தா உருகி புகலாம் வருது பாருங்கள். இந்த சால்ட்ரிங் வந்து நம்ம பெரிய சால்ட்ரிங் இதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. சின்ன அர்ஜென்ட்டுக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி. சால்ட்ரிங் வேணும் ஆயிடுச்சுன்னா எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளான தான் இருக்குது. இது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் அமுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம 0 PCB தான் சால்ட்ரிங் பண்ணுறோம். வருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவில் போவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ப சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.